வினய் இதுக்கு முன்னாடி இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப ஜாலியான ஆளு, எதையுமே கேஷுவலா எடுத்துப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டு பொய் சொன்னாருன்னு தெரிஞ்சதுக்கே அப்படி கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. சாதாரண பொய்க்கே இவ்ளோ கோவப்படுறாருன்னா நான் சொல்லி வச்சிருக்கிற பொய்க்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஏதோ ஒரு பொய் சொல்லிருந்தா கூட பரவாயில்ல, நான் பொய்க்கு மேல பொய்யால சொல்லி வச்சிருக்கேன். நான் அனாதை இல்ல, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நான் கான்ட்ராக்ட் போட்டுதான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன், இதுக்காக காசு வாங்கினேன்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், சத்தியமா என்ன மன்னிக்கவே மாட்டாரு. இந்த உண்மையெல்லாம் அவருக்கா தெரிய வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நாமளே எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அதான் நமக்கு நல்லது. என்ன மித்ரா, என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா, நீ ஏன் டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு. பொய் சொல்லாத மித்ரா, நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரியே இருக்க, எந்நேரமும் ஏதோ யோசனையிலே இருக்க. என்ன விஷயம் மித்ரா, என்கிட்ட சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை? நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். டாக்டர், வாசுகி அம்மா, நீங்க எல்லாரும் என்ன அவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எனக்கு தெரியல மித்ரா, ஆனா நீ ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிறன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இல்ல, இங்க எனக்கு ஒரு குறையும் இல்ல. சந்தோஷமா இருக்கேங்கிறத வெளிக்காட்டிக்கிறதுக்காக எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு இப்போ கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு, அதனால்தான் இப்ப வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? இதை நாம லாக் பண்ணிக்கலாமா? ஆமா. ஷூர்? ஷூர் தான். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதானே, ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுமே. சரி சொல்லு, என்ன விஷயம்? சாரி, நான் சொல்றத நீங்க பொறுமையா சரியா புரிஞ்சுக்கணும். நான் இத சொல்றதுனால எனக்கு உங்க மேல கோவமோ வருத்தமோ இருக்குன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ஏய் கம் ஆன், ஏன் இப்ப பில்டப் பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்ல வந்தியோ அது சொல்லு. இத்தனை வருஷமா நான் கல்யாணத்தை பத்தியோ இல்ல இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைய பத்தியோ யோசிக்காமலேயே இருந்துச்சேன். திடீர்னு கல்யாணம், ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார்னு வந்ததும் என்னால டக்குன்னு அடாப்ட் ஆக முடியல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். இது நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு மித்ரா, உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்றேன், ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். நீ என்கிட்ட எதையுமே தயங்காம சொல்லலாம், நானும் அதுதான் விரும்புறேன். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீ முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, நீ இப்ப தனி ஆள் இல்ல. உன் பிரச்சனைகளை நீயே பார்த்து அது கூட ஸ்ட்ரகிள் ஆகுறத விட உன் கூட நான் இருக்கேன். உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு மித்ரா. இதெல்லாம் ஒரு திருப்பம் தானங்க, கொஞ்ச நாள் போனா நானே சரியாயிடுவேன். அப்படியா? அந்த நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா போதும். நீ இப்படி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது அதை புரிஞ்சுக்காம இருந்தது என்னோட தப்பு தான். சாரி மித்ரா. இனி நீ என்கிட்ட வந்து அன்பா பேசுற வரைக்கும் நிஜமா நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். குட் நைட். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு
அவர் கூட சந்தோஷமா இருக்க முடியாதபடி ஒரு வாழ்க்கையை எனக்கு ஏன் கொடுத்த? ஆனா உன் மேலயும் எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் என் மேலதான். நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு நாள் எல்லாரையும் மொத்தமா கஷ்டப்படுத்த போறேன். இல்ல, இனியும் லேட் பண்ண வேண்டாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் உண்மையை சொல்லி இது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போடணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அம்மா, உங்களை விட்டா எனக்கு வேற யாரையும் தெரியாதும்மா. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எத்தனை முறை கேட்டாலும் முடியாது. என்ன இது, காலையிலேயே இவ்ளோ சீரியஸா இருக்காங்க? அம்மா, என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அம்மா, என்னாச்சு? அக்கா, என்னாச்சு? ஏன் காலையிலேயே அழுதுட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீ இங்க நின்னு அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கிளம்பு. அம்மா, இப்படி திடீர்னு போக சொன்னா நான் எங்கம்மா போவேன்? சத்தியமா என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லம்மா. என்ன நம்புங்கம்மா. இல்ல மீனா, எனக்கு இது ஒத்து வராது. கிளம்பு. அப்புறமா மித்ரா கிட்ட வந்து கணக்க முடிச்சு காசை வாங்கிக்க. இதுதான் முடிவு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு வேலை இல்லையா? இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க, போங்க. அம்மா, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு மீனாக்கா வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க? காரணமாதான் மித்ரா. காரணமாவா? என்ன காரணம்? மீனா நம்ம வீட்ல 10 வருஷத்துக்கு மேல வேலை செய்யறா. அவ நல்லவதான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா குடும்பம் சரியில்லையே. வேலையை விட்டு அனுப்புற அளவுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு? அவங்க வேற பாவம் அழுதுகிட்டே போறாங்க. அவ பொண்ண நேத்து போலீஸ் புடிச்சிட்டு போய் ஒரு நாள் முழுக்க ஸ்டேஷன்லயே வச்சிருந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமா, அந்த பொண்ணு ஏதோ கம்பெனில கேஷியரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. ம். அங்க பெரிய கையாடல் நடந்திருக்க. அந்த ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாராம். அதுல விசாரணைக்காக இந்த பொண்ணுங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாம். ஐயோ, கூட்டிட்டு போய் ஒரு நாள் முழுக்க வச்சிருந்து விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம் ஏதோ கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியில விட்டுருக்காங்க. அதான் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா, அப்புறம் என்ன பிரச்சனை? இப்ப பிரச்சனை அவ கையாடல் பண்ணாலா இல்லையாங்கிறது இல்ல மித்ரா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுதான். புரியலம்மா. இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. எனக்கும் அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலு இதெல்லாம் மத்தவங்களுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், அதுல என்ன இருக்குன்னு கூட நினைக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ஒருத்தர் ஒரே ஒரு தடவை ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க போயிட்டாலும் அவங்க அத்தனை நாள் சேர்த்து வச்ச கௌரவத்தையே இழந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். என்ன மித்ரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? மித்ரா, என்னம்மா? சொல்லுங்கம்மா. நான் சொல்றது சரிதானான்னு கேட்டேன். சரிதான், சரிதான். இந்த விஷயத்த நீயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில எல்லாம் கரை படிஞ்ச இடம். அங்க போய் கலங்கப்பட்டவங்க யாரையும் நம்ம கிட்டையே சேர்த்துக்க கூடாது. சரி, அதெல்லாம் விடு. 2-3 நாள்லயே நம்ம வேற ஆளு பாத்துக்கலாம். சரி, நீ போய் உன் வேலையை ஸ்டார்ட் பண்ண, நான் வந்துடுறேன். சரியா?
என்ன இது? விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு போனதுக்கே வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ஏன் விஷயம்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னாலும் இவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க போல இருக்கே. வெளியே இருந்து பாக்குறப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இப்ப என்னடானா அவருக்கு போய் சொன்னா பிடிக்காது, இவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தா பிடிக்காதுன்னு பூதமா கிளம்புது. இவங்களுக்கு நம்மள பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இதத்தான் டாக்டர் அன்னைக்கே எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் மறைச்சு வைக்க முடியும்? உண்மை ஒரு நாளைக்கு வெளியில வந்துதானே ஆகணும். டாக்டர் வந்ததும் இன்னைக்கே இத பத்தி நம்ம பேசிடலாம். அதான் சரியா இருக்கும். அண்ணே, ராஜேந்திரனே. வணக்கம். வாங்க வாங்க. நான் தான் வர சொல்லி இருந்தேன். வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? காபி கொண்டு வாங்கண்ணே. சரி உமா, காபி கொண்டாமா. அப்புறம் நான் சொன்னதை பத்தி யோசிச்சிங்களா? நான் அந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா வேணாமா? நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணா, தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம். மத்த தொழில் மாதிரி இந்த தொழிலுக்கு எந்த முன் அனுபவமும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் தனித்தனி மாஸ்டர் இருக்காங்க. ஓனருக்கு சாப்பாட்டை ருசி பார்க்க தெரிஞ்சா மட்டும் போதும். உங்களுக்கு ஏற்கனவே தொழில் பண்ண அனுபவமும் இருக்கு, அப்புறம் ஏன் யோசிக்கணும்? அவர் சொல்றது சரிதானே. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வாக்கு சுத்தத்தை விட நாக்கு சுத்தம் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். காஃபி எடுத்துங்க. அம்மா, காபி ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க இந்த தொழில்ல பெருசா ஜெயிப்பீங்கன்னு இந்த காஃபியே சொல்லுது. எதை பத்தியும் யோசிக்கவே வேண்டாம், சட்டு புட்டுன்னு வேலைய ஆரம்பிங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அதான் துணிஞ்சு இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்ன, முன்னாடி ஒரு சமையல் கான்ட்ராக்டர் கிட்ட வேலை தான் பார்த்தேன். சொந்தமா எதுவும் பண்ணது இல்ல. இப்ப இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல சின்னதா ஒரு ஆபீஸ் போடணும். அப்பதானே 4 பேர் வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும். நம்மளையும் மதிப்பாங்கன்னா பாருங்களேன். அப்புறம் அந்த 4 பேருக்கு தெரியற மாதிரி சின்ன விளம்பரம் ஒண்ணு பண்ணணும். நோட்டீஸ், பிளக்ஸ், போஸ்டர்னு நம்ம முதலீடுக்கு தகுந்த மாதிரி பண்ணிப்போம். அது மட்டும் இல்லங்க, இந்த பாத்திரங்கள் எல்லாம் வாடகைக்கு வாங்க வேண்டாம், சொந்தமா வாங்கினா நல்லது. நம்மளதுனா சுத்தமா வச்சுக்கிறோம் பாருங்க. அப்புறம் வண்டி கண்டிப்பா தேவை. ஒரு ஆம்னி வேனோ இல்ல குட்டி யானையோ சொந்தமா இருந்தா சொன்ன நேரத்துக்கு ஆர்டர் டெலிவரி பண்ண வசதியா இருக்கும்ல. இது கூட நம்ம பிசினஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஆனா மத்ததெல்லாம் ரொம்ப முக்கியம். விசிட்டிங் கார்டு, பில் புக்கு, வவுச்சர் புக்கு, லெட்டர் பேட்லாம் கூட ரெடி பண்ணணும். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நல்ல பேரை செலக்ஷன் பண்ணணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பேர்ல தான் எல்லாமே இருக்கு. அதனால நல்ல நியூமராலஜி பார்த்து நல்ல பேரை செலக்ட் பண்ணுங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. நான் பேரை முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். என்ன பேர் வச்சிருக்கீங்க? மித்ரா கேட்டரிங் சர்வீஸ். அடடா, பேரு ரொம்ப பிரமாதமா இருக்குண்ணே. அண்ணே, எல்லாம் முடிவு பண்ணி தான் எங்க கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, தாமதிக்காம சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஐயர் 3 தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. அதுல ஒரு தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்றேன். நீங்க கண்டிப்பா வரணும். நாங்க இல்லாமலா? கண்டிப்பா வரோம்ண்ணே. சரி, அப்ப நாங்க வரோம்ண்ணே. சரிண்ணே. அம்மா வரோங்கம்மா. வாங்க. வரோம்ண்ணே. வரண்ணே. ஏங்க, என்னங்க என்ன நடக்குதுங்க? கேட்டரிங்ன்றீங்க, பிசினஸ்ன்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணு இல்ல உமா, எவ்வளவு நாளைக்கு தான் நானும் சும்மா இருக்க முடியும்? அதான் கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, நமக்கு இதெல்லாம் தேவையா? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த நேரத்துல இதெல்லாம் எதுக்குங்க?
பிரச்சனை எல்லாம் தான் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? ஒரு நல்ல நேரம் வரும்போது அதை எல்லா வகையிலையும் பயன்படுத்திக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எனக்கு என்னமோ இது சரியா படலங்க. மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணணும், அத பத்தி யோசிக்காம நீங்க கேட்டரிங் பிசினஸ் போனா இதெல்லாம் யாரு பாக்குறது? ஏய், நான் கேட்டரிங் தொழில ஆரம்பிக்கிறதே மித்ரா கல்யாணத்துக்காக தான். இப்படி ஏதாவது தொழில் பண்ணி 4 காசு சம்பாரிச்சா தானே நாம நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். வீட்டுல விட்டத்தை பார்த்து உட்கார்ந்துருந்தா நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? ஏங்க, அதுக்கு காசு வேணுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நம்ம கையில என்ன இருக்கு? மறுபடியும் எவன்கிட்டயாவது போய் கடன் வாங்க போறீங்களா? இத பாருங்க, அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, எங்க 3 பேருக்கும் விஷத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. நீ இப்படி குறுக்க நிப்பன்னு தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லாம இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி நீ நெகட்டிவா தான் பேசுற. அப்புறம் எப்படிங்க பேச சொல்றீங்க? நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க தொழில் பண்றதுக்காக கிளம்பிட்டீங்க இப்போ. ஹே, நான் கடன்லாம் வாங்கலுமா, பார்ட்னர்ஷிப்ல தான் ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் பணம் இருந்தா போதும், அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். கடன் வாங்கி பிசினஸ் பண்றதை விட பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும். ஏய், நீ என்ன பேசுற? ஒரு வீட்ல ஒரு புருஷன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பொண்டாட்டி தான் பின்னாடி இருந்து அவனை என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்துவா. நீ என்னடானா முன்னாடி நின்னு தடுத்துக்கிட்டு இருக்க? ஏங்க, கல்யாணம் ஆனதுல இருந்து உங்களை என்கரேஜ் பண்ண அனுபவத்துல தாங்க சொல்றேன். உங்களுக்கு பிசினஸ் எல்லாம் செட் ஆகாதுங்க. இதுக்கு மேல உங்க விருப்பம், சொல்லிட்டேன். நீ நினைக்கிறது தப்புமா. இந்த முறை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். மித்ரா, மித்ரா, என் காஃபில மட்டும் சுகர் கொஞ்சம் நிறைய போட்டு எடுத்துட்டு வா. ஓகே அத்தை. அக்கா, நீங்க பண்றது ரொம்ப தப்புக்கா. இந்த நேரத்துல நீங்க மீனாவை வேலையை விட்டு நிறுத்திருக்க கூடாது. புது மருமக வீட்டுக்கு வந்ததும் சமையல் செய்யறவங்கள வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு நம்ம மித்ரா நினைச்சுக்க போறா. நீங்க மீனாவை வர வேண்டான்னு சொன்னது 100க்கு 100% சரின்னு எனக்கு தெரியும். ஆனா மித்ரா அதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்காம சம்பள பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் அவளை நிறுத்திட்டோன்னு நினைச்சுக்க போறா. மித்ரா அப்படி நினைப்பான்னு எனக்கு தோணல வசந்தி. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி மித்ரா இல்ல, வேற யார் நினைச்சாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்பட்டா நமக்கு சரின்னு பட்டத நம்ம ஒரு நாளும் செய்ய முடியாது. இந்தாங்கம்மா. அத்தை, என்ன மித்ரா, மேடு கிட்ட சொல்ற மாதிரி உன்கிட்ட காஃபி போடு டீ போடுன்னு நாங்க சொல்லும்போது கோபம் வருதா? இதுல கோவம் வரதுக்கு என்ன அத்தை இருக்கு? இப்ப பாருங்க, நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே காஃபி சாப்பிடுறோம். இது எவ்வளவு நல்லா இருக்கு. இதுவே மீனாக்கா இருந்திருந்தா நீங்க ஒரு ரூம்ல அம்மா ஒரு ரூம்லன்னு தனித்தனியா உட்காந்து காஃபி சாப்பிடுவீங்க. சோ காஃபியோ டீயோ தனியா இருந்து சாப்பிடுறதை விட கூட ஒருத்தர் இருந்து அவங்க கூட பேசிக்கிட்டே சாப்பிடுறதே தனி ஃபீல் தான். மித்ரா சொல்றது சரிதான். இங்க யாருமே டீயோ காஃபியோ டேஸ்டுக்காக சாப்பிடறதில்ல. ரிலாக்ஸ் பண்ணிக்க, பேச்சோட சுவாரஸ்யத்தை அதிகமாக்கிக்க தான் டீயே சாப்பிடுறாங்க. பாத்தியா மித்ரா, உன் மாமியார் உன்னை விட்டு கொடுக்காம பேசுறத? இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அக்காவும் நானும் எங்க மாமியார் கிட்ட பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீ பாத்திருக்கணும். உனக்கெல்லாம் அப்படி ஒரு மாமியார் கிடைச்சிருந்தா ஒரே நாள்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஓடியே போயிருப்ப.